நீங்க என்ன நினைக்கிறீங்க? எஸ். உங்கள தான் கேட்கிறேன். இன்னைக்கெல்லாம் சமூகத்துல ஜாதி இல்ல. ஜாதி சான்றிதழ்கள்ல தான் ஜாதி இருக்குன்னு சொல்றாங்களே! அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேள நீங்களும் ஜாதி சான்றிதழ் ஒழிச்சுட்டா, ஜாதிய ஒழிச்சிடலாம்னு நினைக்கிற ஆளா? அப்பன்னா உங்ககிட்ட சமீபத்துல நடந்த ஒரு நிகழ்வ பத்தி பேச விரும்புறேன். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி கிராமத்துல இருக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு படிக்கும் இடைநிலை சாதியை சேர்ந்த 3 மாணவர்கள் தங்களோடு படிக்கக்கூடிய பட்டியல் சாதியை சேர்ந்த சக மாணவரை சாதிய வன்மத்தோடு அவருடைய வீடு புகுந்து அவனையும் அவனது தங்கையையும் சரமாரியாக வெட்டி தாக்கிய கொடூரமான சம்பவத்தினால தமிழ்நாடு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாச்சு. நெல்லையில் பள்ளி மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் அண்ணன் தங்கையை மாணவர்கள் வீடு புகுந்து வெட்டியதும் இதை கண்டித்து நடத்திய போராட்டத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்ததும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாங்குநேரில் சக மாணவர்களால் அரிவாள் வெட்டுக்கு ஆளான சிறுவனின் வீடு பள்ளியில் நாங்குநேரியில் பள்ளி மாணவர் வெட்டப்பட்டார். தற்போது பாதிக்கப்பட்ட அம்மாணவன் பல்வேறு வழிகளை கடந்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல 469 மதிப்பெண்கள் எடுத்து சாதிச்சிருக்காரு. சாதியை கடந்து அவர் சாதித்த கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மாணவர்கிட்டே நாங்க போனோம். ஆனா சின்னதொரு சம்பவத்தையும் தாண்டி இன்றைய மாணவர்கள் மத்தியில சாதி எந்த அளவு ஊடுருவி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். மாணவர்கள் மத்தியிலும் சாதி எப்படி, எவ்வாறு, ஏன்? இந்த காணொளியை முழுசா பாருங்க. உங்களுக்கே புரியும். வணக்கம். உங்களோட பேர் சொல்லுங்க. சின்னதுரை. சின்னதுரை, நீங்க உங்களோட சொந்த ஊர் இது? பெருந்துறை, நாங்குநேரி. பிறந்ததுல இருந்தே நீங்க நாங்குநேரி தானா? ஆமா. அப்பா அம்மா எல்லாமே முன்னாடி இருந்து நாங்குநேரி? ஆமா. நாங்குநேரியில தான் உங்க ஸ்கூலா இல்ல வேற இடத்துல? இங்க நான் 1ல இருந்து 5 படிக்கும் பட்சத்துல நாங்குநேரி அம்பேத்கர் தொடக்கப்பள்ளியில படிச்சுட்டு வந்திருந்தேன். அங்கிருந்து 5ஆவது படிக்கும் பட்சத்துல ஒரு டீச்சர் இங்க வந்து டீச்சர் ஜெசன்வெளிக்கு மாத்தி போனாங்க. அப்புறம் அங்க உள்ள டீச்சர் வந்து இங்க வந்திருந்தாங்க. அப்போ ஏற்கனவே 1ஆவது 2ஆவது படிக்கும் பட்சத்திலே டீச்சர் வந்து நீ இந்த ஸ்கூலில் படிக்க வேணாம், இந்த ஊரில் படிக்க வேணாம், நீ வேற எங்கேயாட்டு போன்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கேருந்து வந்தோடனே அது நல்ல ஹாஸ்டலு, நீ அங்கே போ அங்கே சொன்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் 6, 7, 8 அங்கே படிச்சுட்டு இருந்தேன். 8ஆவது அப்புறம் ஆரம்பிச்சு லாக்டவுன், கொரோனா வந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு இருந்துட்டு அப்புறம் 9th ஸ்கூல் ஓப்பன் இருந்துச்சு. அப்போ அட்மிஷன் போட வந்திருந்தாங்க. அங்கே கண்கடை ஸ்கூலில் எங்கள் சார் ஒருத்தர் சொந்தக்காரங்க சார் அங்கே வேலை பார்த்துருந்தாங்க. அதனால சார் நான் பார்த்துக்கிறேன், நீ அங்கே வான்னு சொன்னாங்க. அப்புறம் நான் அங்கே அட்மிஷன் போட அப்புறம் அங்கே படித்தேன் 9th. அதுக்கப்புறம் அங்கே சொன்னாங்க இந்த ஊரில் படிக்க வேணாம், மறுபடியும் ஹாஸ்டலுக்கு வந்துட்டாங்க. அது நல்ல ஹாஸ்டல்னு சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் வேறு ஹாஸ்டலுக்கு போய் சேர்ந்துருந்தேன். 9th 10th 11th படிச்சிருந்தேன். அங்கே ஹாஸ்டலில் மாடு உண்டு வேறு பெருக்க சொன்னாங்க. அதனால சரி வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அப்புறம் 2வது 11th எக்ஸாம் டைமோட வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துச்சா இங்கே வந்து சரி நம்ம சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அதனால சொல்லிட்டு நம்ம இங்கே ஜாலியாக குளத்து குளிக்க போகலாம், அதனால சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன். ஸ்டடீஸை தவிர வேற என்ன எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு உங்களுக்கு அதிகமாக? மியூசிக். மியூசிக்ல என்ன உங்களுக்கு? கீபோர்டா? இதில் என்னைக்காவது ப்ளே பண்ணியிருக்கீங்களா கீபோர்டு? போனேன், கிளாஸ் போயிருக்கேன். இப்பயும் கண்டினியூ பண்ணுறீங்களா இல்லை? ஆமாம், இப்போ ரிசல்ட் வந்தோன்னா 1 வாரம் போகல. உங்களுக்கு அந்த ஆர்வம் எதனால் வந்துச்சு, மியூசிக்கோட ஆர்வம்? நான் ஹாஸ்டல் இருக்கும் பட்சத்தில் அங்கே சர்ச்சில் இருக்கும் பட்சத்தில் பாட்டு படிக்கிற மியூசிக் அதில் இருந்தேன். உங்கள் வீட்டில் இருந்து அந்த ஸ்கூலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ப்பா? 15 கிலோமீட்டர். 15 கிலோமீட்டரா? அது எப்படி போவீங்க? பஸ்ஸில். பஸ் பாஸ் எல்லாமே இல்லை, எப்பறம் கை காசு தான். கை காசு தான் போட்டு? ஆமாம். உங்களுக்கு பஸ்ஸுக்கு மட்டுமே எவ்வளோ செலவாகும் தம்பி? பஸ்ஸுக்கு 400 ரூபா கிட்ட. பாப்பாக்கு மாதம் 300 ரூபா வேனு பாப்பாக்கு. ஆமாம். ஓகே ஓகே. இப்போ அப்பா அம்மா யார் என்ன வேலை பார்க்குறாங்க அவங்களா? அப்பா சின்ன வயசுல இருக்கும்போது வேற கல்யாணம் பண்ணிட்டாங்க. சரிங்கப்பா. அம்மா மட்டும்தான். உங்கள் பேர்? அம்பிகா என் பேர். ஓகே. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கம்மா? சத்துணவுல உதவியாளராக இருக்கிறேன். சத்துணவுல வேலை. எத்தனை வருஷம் வேலை பார்க்குறீங்க? ஒரு 30 வருஷம் வேலை பார்த்துருக்கேன் உதவியாளராக. உங்கள் கணவர் உங்களை விட்டு போனதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? தனியாக நீங்கள் வாழ்கிறீங்க பிள்ளைங்களை வச்சுட்டு, எப்படி இருக்குது? என்னால் முடிஞ்ச வேலைக்கு போவேன், வீட்டு வேலைகளுக்கும் வயக்காட்டு வேலைக்கும் போவேன், ஸ்கூலுக்கு போய் அட்டன் பண்ணிக்கிடுவேன். 2மே நான் ஆஃபீஸ் வீட்டுக்கும் வேலைக்கு போய் சேர்ந்து தான் என் பிள்ளைகளை வந்து காப்பாற்றி இவ்வளோ நாளாவது கரை சேர்த்து வந்திருக்கேன். ஆமாம், அவங்க இடத்துல தான் நான் வேலை பார்த்தேன். 10 பாத்திரம்லாம் அவங்க வீட்டில் தான் தேய்ச்சிருக்கேன். ஆமாம், அவங்க சொந்தக்கார வீட்டில் தான் நான் வேலை பார்த்தேன் 10 வருஷமா.
யாரோட சொந்தக்காரங்க? அந்த வெட்டினாங்களா பசங்க, அவங்க சொந்தக்கார வீட்டில் தான் வேலையெல்லாம் பார்ப்பேன் போய். வீட்டு வேலையெல்லாம் செய்வேன், காலையிலைக்கும் சாயங்காலக்கும் வீட்டு வேலையும் செய்வேன். உங்களோட வாழ்க்கையில் நடந்த அந்த ஒரு சம்பவம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், ஆ தமிழ்நாடு ஃபுல்லா தெரியும். நீங்க அந்த சம்பவத்தை பத்தி உங்களால சொல்ல முடியுமா என்னாலும்? ஸ்கூல் படிக்கும் பட்சத்தில் சக மாணவர் தான் ஜாதி வேற என்னைய போய் கடைக்கு போயிட்டு வா அப்படி இப்படின்னு கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸ்கூலில் எழுத பரீட்சை டைமில் எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அது போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் அப்புறம் வீட்டுக்கு வந்து வெட்டினாங்க. நான் வீட்டில் தான் அந்த சமையல் பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்கு தெரியாது, கதவு 2 கதவும் திறந்துருந்துச்சு, பின்னாடி முன்னாடியும் திறந்துருந்துச்சு. தட்டு கழுவி சாப்பாடு ஊற்றி கொண்டு வரதுக்குள்ளே போனேன். அதனால எனக்கு முன்னாடியே கூட வந்திருக்கானா, நான் இது எதிர்பார்க்கல. கிச்சனுக்கு வராமல் முன்னாடியோடய பின்னாலோடய வந்துட்டானுவோ 4 பேர். முன்னால் 4 பேர் இருக்காங்க, பின்னாலோடய 3 பேர் வந்து வெட்டிட்டாங்க. நான் வெளியே வரங்காட்டில் அவங்க என்னையை தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க வெட்டிட்டு. உங்களுக்கு தான் அடிபட்டுச்சா? எனக்கு அடிபடலை, தள்ளி விட்டுட்டாங்க பசங்கள. நான் எந்திரிச்சு ஓடிட்டு முடுக்கோடி போய் பிள்ளைகளை காப்பாற்ற போனால் என்னால் பார்க்க முடியல பிள்ளைகளை வந்து. அதுக்கு மாதிரி சத்தம் போட்டோன்னா ஒரு காலங்கள்லாம் வந்தாங்க. காது போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணால் ஒருத்தரும் வரமாட்டான்ட்டாங்க. அதுக்கு மாதிரி பைக்கிலேயே தான் பிள்ளைகளை தூக்கி நாங்கள் பிஹெச் ஆஸ்பத்திரியில் கூட சேர்த்தோம். கரெக்டாக 12 மணி தான் ஜிஹெச்சுக்கு வந்திருக்கோம். அங்கேயே ஐக்ரௌண்டுக்கு 5 பேண்ட் ரத்தத்தோட தான் பிள்ளைங்க ஒன்று சேர்த்தேன் ஐக்ரௌண்டில். அப்போ நீ கார் எதுவும் கூட வரல? ஆமாம், காரு அவங்க எல்லாம் 108 வரமாட்டான்ட்டாங்க. சின்னதுரை பாதிக்கப்பட்ட போது ஆம்புலன்ஸ் கூட வராத நிலையில காயங்களோடு இருந்த தன்னுடைய மகனையும் மகளையும் பார்த்த தாயோட நிலைமையை நினைச்சு கூட பார்க்க முடியல. 3 பசங்க, ஒரு அருவாதம். ஒரு அருவா வச்சு? ஆமாம், ஒரு அருவாதம். ஆனால் மல்கிட்ட அருவா தான். அந்த அருவா வந்து கொஞ்சம் தூய்மையான அருவானா தலையே துண்டா வெட்டியிருப்பான். அதில் எங்கெங்கெல்லாம் அடிபட்டுச்சு இது வரைக்கும்? காலு, தொடை, தலை, கை, 2 கை. இதுல எது இதெல்லாம் சரியா இருக்குப்பா உனக்கு? ரைட் ஹேண்டு சரியாயிட்டு, சரி. தலை சரியாயிட்டு, இல்லை லெஃப்ட் ஹேண்டு காலு. லெஃப்ட் ஹேண்டும் காலும் இன்னும் சரியாகலையா? காலு காலு போல்டு இருக்கனால அது அப்படியே தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. லெஃப்ட் ஹேண்டு? லெஃப்ட் ஹேண்டு இன்னும் வரல் இன்னும் ஃபங்க்ஷன் ஆகல. ஓகே. ஆனா இப்போ உங்களால கீபோர்டு வாசிக்க முடியுதா? நான் இந்த ஒர்க் ஐட்டஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பாப்பாவுக்கும் அடிபட்டிருக்கு. ஆமாம். பாப்பா இன்னைக்கு இல்லை. ஆமாம். ஸோ பாப்பா என்ன சொன்னா, என்ன நினைச்சாங்க பாப்பா? எனக்கு தெரியும், ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லை. நீங்க பாப்பா? ஆமாம், சந்திரா செல்வி. ஆமா, சந்திரா செல்வி வந்து என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? அம்மா வெட்டிட்டான் அண்ணனை. நம்ம வந்து அண்ணனான்னு தானே சொன்னேன் அவங்கள. அவங்க வெட்டாதுன்னு தடுத்ததுனால என் கையில் வெட்டிட்டான். அவனு பாப்பா வெளியே ஓடி வந்துட்டான். அதனால அவனை ஓடிட்டானுவோ. இப்போ யார் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க? ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது டீச்சர் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் டீச்சர் சொல்லி தர மாட்டேதான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு ஸ்கூலில் இங்கே காலையில் 5 மணிக்கு வச்சு அப்புறம் படிச்சுட்டு அப்புறம் ஸ்கூல்லேயும் எனக்கு சார் எல்லாம் கூப்பிட்டு வச்சு மேக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் கவுன்சிலிங் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஸ்கூல்லேயும் படிச்சிருந்தாங்க, அங்கேயும் ஸ்டடி இருந்துச்சு. அப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சி, ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சி, வேறு SF அவங்க வந்திருக்காங்க. அப்போ எனக்கு தெரியல. அப்புறம் நான் கொஞ்சம் நார்மலான பிறகு எல்லோரும் வந்து பார்த்தாங்க. அப்போது ஹெல்ப்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ கூட கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தந்திருந்தாங்க. வேறு அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து தான் அட்மிஷன்லாம் போட்டு தந்திருந்தாங்க. தனக்கு உதவினது யார் யாருன்னு மாணவர் சின்னதுரை பகிர்ந்து கொண்ட அடிப்படையில் கம்யூனிஸ்ட் கட்சியை எங்களால் எளிதாக அணுக முடிந்தது. கம்யூனிஸ்டுகள் இந்த பிரச்சனையை எப்போ கையில் எடுத்தாங்க, சம்பவம் குறித்து களத்தில் அவர்கள் ஏதேனும் விசாரிச்சாங்களா, இந்த கொடூரமான செயலுக்கு காரணம் என்ன அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டோம். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு ஒரு 4 மணி நேரத்தில் நாங்கள் அந்த தங்கையை சந்திக்கிற போது முதலாக எங்ககிட்ட தான் 4 அண்ணன்கள் வந்து வெட்டினார்கள் அப்படின்னு அந்த குரல், அந்த பொண்ணுடைய பேச்சு அப்படியே மழலை மொழியில் வெட்டினவனே அண்ணன் சொன்னது ஆச்சரியத்தை உருவாக்குற குரல் தான். என்னை பொறுத்தளவில் சம்பவம் நடந்து ஒரு மறுநாள் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி சம்பவம் நினைக்கிறேன். மறுநாள் காலையில் பத்திரிகை வந்து 2 குழு மாணவர்களுக்குள் தகராறு என்று தான் அந்த பத்திரிகை செய்தி இருந்தது. அறுவாள் வெட்டு அப்படிங்கிறது அடுத்து. சரி என்னன்னு நம்ம கொஞ்சம் நம்ம தோழர்களோடு விசாரிக்கும் போது போயிட்டு இருக்கோம், பார்த்துட்டு சொல்கிறோன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் காலை பத்திரிகை செய்தியில் அந்த மாணவனை வெட்டிய சம்பவத்தை பார்த்த முதியவர், அவருடைய தாத்தா அந்த இடத்திலே மயங்கி விழுந்து இறந்தார் என்றது அடுத்த அதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருந்தோம். அன்றைக்கு இரவு மருத்துவமனைக்கு போய் நாங்கள் வந்து சின்னத்துறையை முதல்ல பார்க்குறோம். சின்னத்துறையை பார்க்குற போது சின்னத்துறை ஃபீலிங்கில்
ரொம்ப அரைகுறை மயக்கத்தில் இருந்தார். பெருசாக ஒன்றும் பேச முடியல. நீங்கள் வந்து ஒரு ஒரு மனிதன் இப்படி வெட்டுறதுங்கிறது சாத்தியமில்லைங்கிற மாதிரிலாம் என்னால் உணர முடிஞ்சுது. 2 கைகள்லேயும் வந்து அருவாளை வைத்து அப்படியே ஒரு அரை அடிக்கு ஒருக்க கீறின சம்பவமாக போயிருந்துச்சு. காலில், தலையில், பாதத்தில். இப்போ கூட அவர் விரல் வந்து இன்னும் 2 கையிலையும் 2 விரல் வந்து அப்படியே நின்ன மாதிரி இருக்குது, மடக்க முடியல. இப்போ வரைக்கும் நேற்று பார்க்குற போது கூட எனக்கு அதுதான் பட்டுச்சு. அந்த ஏன்டா வெட்டினாங்க அப்படின்னு ஒரு அந்த அந்த அவனை பார்த்த ஒரு இதில் கேட்கும்போது ஒன்றுமே தெரியாத ஒரு அப்பாவி மாதிரி தான் அவனுடைய பதில். என்னன்னே தெரியல என்று தான் அவனுடைய பதில் இருந்தது. இங்கே வந்து அப்புறம் அவங்க வெட்டின பசங்க ஸ்கூலில் எல்லா ஸ்கூல்லேயும் பெஞ்சில் தான் ஒன்றா உட்காந்துருப்போம். வேறு பஸ்லேயும் ஒன்றா தான் போவோம் வருவோம். அப்புறம் டியூஷனுக்கும் ஒன்றா தான் படிக்க போனோம். அப்புறம் என்னன்னு தெரியல, கோவத்தில் அது மாதிரி பண்ணிட்டாங்க. ஒன்னாதான் இருந்திருக்கீங்க. ஆமாம். உங்ககிட்ட மின்ட்லயே ஏதாவது பேசியிருக்காங்களா? பேசுகிறேன். காலேஜுக்கு கூட நம்ம ஒன்றா போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆ அதுக்கு அடுத்து அப்படி சொன்னவங்க எப்படி இப்படி மாறினாங்க? தெரியல. ஆமாம். இதுக்கு முன்னாடி அந்த பசங்க வந்து அந்த மாதிரி தாக்குதல் அடிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா? அடிச்சிருக்காங்க, மித்தபடி எதுவும் இல்லை. இல்லை அம்மாட்ட சொல்லுவீங்களா? இல்லை டீச்சர்ஸ் யார்ட்டையா சொல்லியிருக்கீங்க? இல்லை, யார்ட்டும் சொல்லலை. ஏன் சொல்லியிருக்கலாம்ல அப்பவே? அப்புறம் தான் டீச்சரை சொன்னேன். சொன்னீங்க. ஆமா. அவங்க என்ன சொன்னாங்க? லெட்டர் எழுதிதாங்கன்னு சொன்னாங்க டீச்சர். ம். அப்புறம் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு ம். டீச்சர் அவங்க சஸ்பெண்ட் பண்ணிருப்பேன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ம். அந்த கோபத்தில் வந்து அந்த கோவத்துக்கு அப்புறம் அப்படி பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட அவங்க பசங்க பொண்ணோ இல்லை பையனோ யாராவது வந்து இந்த மாதிரி என்னை ஸ்கூல்ல ஜாதி ரீதியாக என்னை திட்டுறாங்க, வேலை வாங்குறாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லைம்மா, சொல்லவே இல்லை சார், சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா நீங்க என்ன பண்ணியிருந்திருப்பீங்க? சொல்லியிருந்தா நானும் வந்து போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பேன். என் பிள்ளைகளுக்கும் டீச்சர்ஸுக்கே நான் கேட்டிருப்பேன். என் பொண்ணு என் பையனும் 12 நாளாக பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னு எதுக்குன்னா கேட்டிருப்பேன். அது அவங்க சொல்லலை. இவனும் சொல்லாமல் மறந்து விட்டான். மறுநாள் புதன்கிழமை தான் காலையில் எங்கள் 2 பேர்த்தையும் அழைச்சிட்டு போனாங்க. போய் சொன்னோம். லெட்டர் எழுதாங்கன்னா லெட்டர் எழுதி கொடுத்தான். அது எப்படி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க போல, டீச்சர்ஸ் ஹெட் மாஸ்டர்லாம் சேர்ந்து. அது காரணத்தை கொண்டு தான் இவனை வந்து ராத்திரி 9:15 வந்து வெட்டியிருக்காங்க பசங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட் யூனியனும் இந்த விவகாரத்துல தலையிட்டு இருக்காங்க. அதனால நெல்லை மாவட்டத்தினுடைய எஸ்எஃப்ஐ டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிகிட்டையும் நாங்க சில கேள்விகள் கேட்டிருந்தோம். ஒரு சக மாணவரா எப்படி இந்த சம்பவம் நடந்திருக்கும்? கூட படிக்கிற பையங்களே வந்து வெறும் ஏன்னா 12ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க ஒரு 17, 16 வயசு இருக்கும். அந்த பையங்க எப்படி இவ்வளோ தூரம் வெட்டுறதுக்கு உண்டான மன தைரியம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி சின்னத்துரை கிட்ட பேச்சு கொடுக்கும்போது, சின்னத்துரை சொன்னது வந்து என்ன காரணம்னு தெரியல. கூட படிச்சிருந்தவங்க வெட்டியிருந்தாங்க. ஒரு மருத்துவமனையில இருந்த நேரங்கள்லயும் ஒரு திக்கி தவறி சொன்ன விஷயங்கள் தான் நாங்க பார்த்துருந்தோம். அப்புறம் அது சம்மந்தமா தேடி இன்னும் அதிகமா என்ன நடந்ததுன்னு விசாரிக்கும்போது, கூட நடந்த பள்ளிக்கூடங்கள்ல நடந்த ஒரு சின்ன ஈகோ மோதல்கள்ல சம்பவம் ஆரம்பிச்சிருக்குது. டெய்லி 2 பேரும் ஒரே ஊருங்கன்றனால, டெய்லி பஸ்ஸில் போகும்போதோ, கிளாஸில் இருக்கும்போதோ, கேலியும் கிண்டலுமா நடந்துட்டு இருந்த விஷயத்துல, ஒரு நாள் வகுப்புல வந்து ஆசிரியர் சின்னத்துரை வகுப்பினுடைய ஆசிரியர் சின்னத்துரை கூட இருக்கக்கூடிய அந்த பசங்க தாக்கிய வெட்டுன அந்த பசங்க கிட்டேயும் வந்து ஒரு நாள் தேர்வு மதிப்பெண் தாள் கொடுக்கும்போது, இந்த பாருடா அந்த பையன் உங்கள் ஊருக்காரன் தானே, உன் கூட தான் படிக்கிறான், அவன் எவ்வளோ மார்க் எடுக்கிறான், நீங்கள் என்னன்னா சேட்டை பண்ணிக்கிட்டு படிக்காமல் கிளாஸும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அவனை மாதிரி படித்து பெரிய ஆளாக பாருங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கண்டிப்போட ஆசிரியர் சொல்லியிருக்கிறாரு. இந்த வார்த்தை அந்த 3 பேருக்கு வந்து ரொம்பவே ஒரு பெரிய அவமானமாக தெரிஞ்சிருக்குது. ஏன்னா ஒரு சின்னத்துரை ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு மாணவன், அந்த தாக்கிய 3 பேர் வந்து ஒரு அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடைநிலை சாதியை சேர்ந்த மாணவர்கள். அவங்களுக்கு இயல்பாகவே ஒரு இன்னொரு தாழ்ந்த ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்த ஒருத்தனை நமக்கு எப்படி ஈடாக சொல்ல முடியும் அப்படின்றது ஒரு பெரிய ஈகோவாக உருவெடுத்திருக்குது. அடுத்து ஒரு 2 நாள் கழித்து சாயங்காலமே போயிட்டு சின்னத்துரை வீட்டுக்கு போகிறாங்க. சின்னத்துரை வீட்டுக்கு போயிருந்தப்போ நாள் சாயங்காலம் பார்த்துட்டு வராங்க. 6, 7 மணி இருக்கும். பார்த்துட்டு வந்துடுறாங்க. என்ன ஏது ஏன்னா அவங்க திட்டமிட்டு இருக்கிறாங்க, எப்படி செய்கிறது என்ன செய்கிறது. ஏன்னா ஏற்கனவே பரிச்சயமான இடம்ன்றதுனால திட்டமிட்டுட்டு அதே நாள் ராத்திரி ஒரு 10 மணிக்கு போயிட்டு ரொம்ப சகஜமாக சின்னத்துரை எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். அவன் தங்கச்சி சந்திரா செல்வி அண்ணன் உள்ளதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கான். சொன்னது தான் 3 பேரும் வந்து விறுவிறுன்னு பாஞ்சு கூட இருந்த அவங்க ஊரை சேர்ந்த ஒரு 4 பேர் சேர்ந்து சரமாரியா வெட்டியிருக்கிறது. ஒரு பையன் சினிமா காட்சிகளில் நடக்கிற சண்டை போடுற மாதிரியான விஷயங்கள்ல ஒரு எதுவுமே அறியாத கூட படிக்கிற ஒரு நண்பனையே வந்து வெட்டுற ஒரு சூழல் தான் இருந்தது.
மாணவர்களுக்கு மத்தியில நல்லா படிக்கிறான், படிக்கல, டீச்சர் கிட்ட பாராட்டு வாங்குறோம், வாங்கல அப்படிங்கிற வெறும் ஈகோ மட்டும் தான் பிரச்சனை அப்படின்னா, இங்க நல்லா படிக்கிற எல்லா பசங்களும் வெட்டுக்காயத்தோட தான் அலைஞ்சிருக்கணும். ஆனா, ஏன் சின்னதுரை மட்டும் பாதிக்கப்படணும்? நமக்கு வந்து அத பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்தது. அதுதான் நான் சமூக வலைதளத்தில இத வந்து அவனுடைய வெட்டுக்கான காரணத்தை தேடி தான் நான் வந்து அத எழுத ஆரம்பிச்சேன். ஒரு பெரிய அளவிற்கு பொது சமூகம் இதில் அமைதி காக்கிறதோ என்கிற கேள்வியோடு தான் அந்த பதிவை நான் முடிச்சிருந்தேன். ஒரு சாதிய வன்மம் ஒரு இளம் சிறார்கள் மத்தியில் ஒரு சக மாணவனாக படித்து வந்த ஒரு இளைஞர் ஒரு இடத்துல இவ்வளவு மோசமாக வெட்டுவதற்கு எப்படி என்கிறது தான் எங்களுக்கு பெரிய கேள்வி அன்னைக்கு இருந்து எழுப்பியது. அடுத்து இது பரவல் இது சமூக வலைதளங்களில் பெரிய அளவுக்கு விவாத பொருளாக மாறின உடனே தான் முதலமைச்சர் முதல் கல்வி அமைச்சர்லேருந்து எல்லாரும் அதை தலையிட்டாங்க. அனைத்து கட்சிகளும் இதை பேசுச்சுங்கிறத பார்க்குறோம். முதல்வர் உங்ககிட்ட என்ன பேசினாரு? நல்லா படிங்க, ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. கல்வித்துறை அமைச்சர் உங்களை பார்த்தாரு, அன்பில் மகேஷ்? ஆமாம், பார்த்துருந்தாங்க. அவர் என்ன சொன்னார்? அவங்க உனக்கு விருப்பப்பட்ட காலேஜில் சேர்த்து விட்றேன், ஃபோன் பண்ணி நான் சொல்கிறேன்னு சொன்னாங்க. வேறு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. வேறு நான் எவ்வளோ நாள் படி நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. போலீஸ் வந்து விசாரிச்சிருப்பாங்க. ஆமாம். அப்போ அவங்க என்னெல்லாம் கேட்டாங்க, கேள்வி கேட்டாங்க? இப்போ வரைக்கும் என்ன கேட்குறாங்க உங்ககிட்ட போலீஸ்லாம்? எப்படி அப்ரோச் இருக்கு போலீஸோட? அப்போ எப்படி நடந்துச்சு, அவங்க பேர் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு அப்படி கேட்டதில்லை எதுவுமே. போலீஸ் உங்ககிட்ட வந்து நீங்க சொன்னா அவங்க பாயிண்ட் எடுத்துக்கிறாங்களா இல்லாட்டி அலட்சியமா இருக்காங்களா, எப்படி இருக்காங்க? இல்லை, அவங்க சொன்ன எடுத்துக்கிட்டாங்க. எங்களை அந்த ஊரை விட்டு விலக்கி வச்சுட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய பாதமாக எங்களுக்கு ஏற்றுக்கிறதுதாங்க. கலெக்டர்கிட்டும் மினிஸ்டர்ட்டும் பேசியிருக்கோம். நாங்கள் அதை எங்களை வந்து ஊரை விட்டு சாதி மூலமாக ஆக்கிட்டாங்க. எங்களை வந்து என் பிள்ளைகளும் என்னையும். அதனால் ரொம்ப எங்களுக்கு பெருமையும் இல்லை, வருத்தமாக தான் இருக்குது எங்களுக்கு. எல்லோரும் எங்களுக்கு கை கொடுத்துருக்காங்க. நல்லா நன்றியோட ஹாஸ்பிட்டல் நல்லா டாக்டர்மார் எல்லாமே நல்லா கவனிச்சிருக்காங்க. கலெக்டர் ஐயாவும் நல்லா கவனிச்சிருக்காங்க. முதல்வரவும் நல்லா எங்களை பார்த்துக்கிட்டாங்க, பாதுகாப்பும் தந்திருக்காங்க. போலீஸ் எங்களுக்கும் நல்ல எங்களோட நன்றி கடமைப்படுத்திக்கிடுவோம். நாங்கள் 2 பிள்ளைங்களும் இப்படி வந்து பார்த்துட்டு நீங்க வேலைக்கு போக முடிஞ்சுச்சா? அவங்களால வேலைக்கும் போகல. நாங்கள் லீவில் இருந்தேன் 3 மாதமும். அதனால சம்பளம் வச்சுருந்தாங்க, வேலைக்கு போகலை. எனக்கு மேலே ஒரு ஆளை போட்டு அவங்களுக்கு நான் சம்பளம் கொடுத்தேன் என் வேலையை. இப்போ நீங்க உங்களோட குடும்ப செலவுகளுக்கு என்னமா பண்ணீங்க? இப்படி தான் 2 வீட்டு வேலைக்கு போவேன். இந்த 6000 சம்பளத்துக்கு ஒப்பேத்திக்கிட்டு இருந்தேன். இவ்வளோதான். கஷ்டம்தான். இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதெல்லாம். இது எத்தனை மாசம் இப்படி நீங்க இந்த கஷ்டத்தை அனுபவிச்சீங்க? இப்போ 5 மாதம் அனுபவிச்சா சார். இதுல இருந்து அவனு வெட்டி வெட்டியா 3 மாதம் ஆஸ்பத்திரி இருக்கும். இங்கே வந்து 5 மாதம் ஆச்சா. அதனால ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இப்போ திரும்ப வேலைக்கு போயிட்டீங்களா? வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ லீவில் தான் உட்காந்துருக்குறேன். இந்த விஷயத்துக்கு அப்புறம் கவர்மெண்ட் உங்களுக்கு என்னப்பா உதவி பண்ணுச்சு? கவர்மெண்ட் இந்த வீடு, காலேஜ், ஸ்கூல் மாற்றி தந்தது. அம்மாவுக்கு வேலை மாற்றி தந்தாங்க. இந்த வீடு உங்களுக்கு ஃப்ரீயா? இல்லை, காசு கொடுத்தான். ஆமாம், அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க? ஆமாம். ஓகே, எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? 1,14,300. தமிழ்நாடு அரசு பொறுத்தளவில் அவனுக்கான அந்த சம்பவம் வெளியே வந்த உடனே மருத்துவமனையில் உரிய அளவிற்கு பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுத்தாங்கங்கிற முறையில் பார்க்குறோம். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியினுடைய அத்தனை மருத்துவர்கள், சென்னையிலிருந்து ஸ்டான்லியிலிருந்து வந்த உயர்தர மருத்துவர்கள் என்று அவர்களை பாதுகாப்பதற்கான எல்லா நடவடிக்கையும் அரசு செய்தார்கள். கல்வி முழு பொறுப்பையும் நாங்களே ஏற்றுக்கிறோம்னு சொல்லி அமைச்சர் அறிவிச்சிருந்தாங்க. இப்போ +2 முடித்து அவர் உயர்கல்விக்கு போகிறாரு. அதற்கான கல்வி கட்டணம் மற்ற ஏற்பாடுகள் அவருக்கு எந்த கல்லூரியில் விருப்பமோ அதை சேர்த்து விடுவதற்கான ஏற்பாடுகள்லாம் அரசு பண்ண வேண்டும் என்கிறது நம்ம பொதுவாக எதிர்பார்க்குறோம். குறிப்பாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பாதிக்கப்பட்டால் அவர்களை மறுகுடியமர்வு செய்கிற போது இவர் நாங்குநேரியிலே குடியமர்த்தப்பட்டு பாதுகாப்பு கொடுத்து இது சட்ட ரீதியான எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருந்தால் நாம் இதை சொல்ல வேண்டியதில்லை. அவரை நாங்குநேரியில் இருந்தால் அவருக்கு ஆபத்து, அவரது குடும்பத்திற்கு ஆபத்து என்றும் அதை பாதுகாக்கிற ஏற்பாடை செய்ய முடியாது என்கிற முறையில் தான் சின்னத்துரை குடும்பத்தை மறுகுடியமர்வு செய்திருக்கிறார்கள். அவர் அம்மாவுக்கு அருகிலே பள்ளியிலே சமையலர் வேலையை வாங்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்படி மறுகுடியமர்வு செய்யும்போது பிசிஆர் சட்டத்தின்படி அவர்களுக்கான வீடு வசதி அனைத்து ஏற்பாடுகளையும் அரசே செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் இந்த நெல்லை மாவட்ட நிர்வாகம் சின்னத்துரையின் குடும்பத்திலே அதுவும்
வன்கொடுமை ஏற்பட்டதனால் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணத்திலிருந்து ஒரு 1,17,000 ரூபாயை பெற்றுக்கொண்டு வீடை ஒதுக்கிறார்கள் என்பது ஒரு மிக தவறான விஷயம். தொடர்ந்து அதிகாரிகள் இல்லை நாங்கள் வாங்கினது இது வந்து செய்கிறது சரி என்று பேசுவதை பார்க்குறோம். ஆகவே இது சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. உடனடியாக தமிழ்நாடு அரசு தலையிட்டு அந்த பணத்தை அவங்க குடும்பத்துக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஆனா அவங்க ஃப்ரீயா தானே தரேன்னு சொன்னாங்க. புரிய தரங்க ரூபா கட்ட சொல்லிட்டாங்க சார் கலெக்டர் எல்லாரும். அதெல்லாம் கெட்டியாச்சு. எல்லாமே இப்படி கட்டி தான் ஆகணும் அந்த ஏரியாவில் வந்து. ஃபுல் அமௌண்ட் எப்படி கட்டினீங்க? அவங்க தந்தாங்களா 192 ரூபா, அதை அப்படியே திருப்பி அவங்களுக்கு கொடுத்தாச்சு செக் காட்டு. யாரு கொடுத்தா உங்களுக்கு? கலெக்டர் கொடுத்தாங்களா? ஆமா. அது நம்ம சார்ந்தப்பட்ட மக்களுக்கு அந்த தொகுதி, அதை அப்படியே திருப்பி அவங்களுக்கு செக்கா கொடுத்தாச்சு நாங்க. ஓகே. இந்த வெட்டுப்பட்ட உடனே ஆமா கலெக்டர் தந்தாங்க, சாதமா தந்தாங்களா, அதை அப்படியே அவங்களுக்கு கொடுத்தோம், ரிட்டர்ன் பண்ணிட்டோம் நாங்க. சாதிய தீண்டாமைகளால பாதிக்கப்பட்டவங்களுக்கு மறுகுடியமர்வு அப்படிங்கிற பெயர்ல அவர்களுடைய வாழ்விடத்திலிருந்து அவர்களை அகற்றி வேறொரு இடத்துல குடியமர்த்துறாங்க. நாங்குநேரி சின்னதுரைக்கு நடந்த கொடுமை போன்ற சாதிய தீண்டாமைகளால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவர்களுடைய வாழ்விடத்திலே அவர்களுக்கான பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துவதில் இந்த அரசு தோல்வி அடைஞ்சிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் நஷ்டஈடா அரசு கொடுத்த தொகையை அரசே வாங்கிக்கிட்டு தான் அவர்களுக்கு மறுகுடியமைப்பு, அதாவது வேறு இடத்துல வீடு வழங்கப்பட்டிருக்குன்னு பாதிக்கப்பட்டவங்களும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரவங்களும் சொல்றதை கேட்டோம். தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்துல கூடுதல் கவனம் செலுத்தி பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திடம் வீடுக்காக பெறப்பட்ட தொகையை திருப்பி அவங்களுக்கே அளிக்க வேண்டும்னு நாம் அனைவரும் கட்டாயம் கோரிக்கை வைக்க வேண்டும். அந்த பசங்களை அதுக்கடுத்து என்னைக்காவது பாத்தீங்களா? உங்களை வந்து இல்ல பார்க்கல, இது வரைக்கும் பார்க்கல. இல்லண்ணே. இப்போ அந்த பசங்க தரப்புல இருந்து அவங்க அம்மா அப்பா இருந்தாலும் உங்ககிட்ட பேசினாங்களா? இல்ல இல்ல, இன்ன வரைக்கும் பேசல, எங்கிட்ட பேசியும் கொடுக்கல. ஆமா. சரி, இது சம்பந்தமா கேஸ் நடக்குது இப்போ. ஆமா, கேஸ் நடக்குது, கோர்ட்ல நடக்குது. இந்த கேஸ் வாபஸ் வாங்க இந்த மாதிரி ஏதாவது வர மிரட்டல் இந்த மாதிரி? இல்ல இல்ல, அதெல்லாம் சொல்லல, மிரட்டல் எல்லாம் சொல்லல, வரல. இல்ல. உங்களுக்கு இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகும்போது ஏதாவது மிரட்டல்கள், தடங்கல்கள் ஏதாவது இருந்துச்சா? சவால் இருந்துச்சா? அதாவது ஒரு சில தொலைபேசியில் சில நீங்கள்லாம் இதெல்லாம் இப்படியா எழுதுறீங்க, இதெல்லாம் இது ஒன்றும் சாதி இல்லை, இது 2 பையங்களுக்குள்ளே நடந்த தகராறு, நீங்கள் வந்து இதிலெல்லாம் தலையிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி தான் இப்படி மோசமான விஷயமா மாற்றுது, இதிலெல்லாம் அவங்க 2 பேருக்கும் பிடிக்கல தகராறு, இந்த வரிகளில் திரும்ப திரும்ப இதெல்லாம் உங்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி சாதியத்தை நீங்கள் தான் உருவாக்குறீங்க என்று பேசினாதான் நம்மளால் பார்க்க முடியும். ஒரு நிறைய அந்த சம்பவத்திலேருந்து ஒரு 4 நாட்கள் 5 நாட்கள் வரைக்கும் திரும்ப திரும்ப அன்னோன் நம்பரில் ஏராளமான பேர் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இது வந்து நக்சலைட் பாணியில் பேசுகிறீங்க இப்படிலாம் கூட நம்மளை வந்து சொன்னாங்க. நாம் மறுநாள் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அப்புறம் அனைத்து நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள் அமைப்புகள் சார்பில் ஒரு பெரிய போராட்டத்தையும் நம்ம வந்து நடத்தணும். இந்த எதிர்வினை உருவாக வேண்டும் என்கிற முறையில் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்ச அந்த போராட்டங்களை சிபிஎம் தலைமையில் தான் அந்த போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. சமூகம் சாதியாக இன்றைக்கும் இருக்கிறது என்பதற்கு இதைவிட ஒரு பெரிய உதாரணத்தை நம்மளால் இந்த சமூகத்தில் இன்னைக்கு பார்க்க முடியாதுங்கிறத பார்க்குறோம். இது ரொம்பவே அதிர்ச்சியா இருந்தது. எப்படி இப்படி ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்றது. இது பொதுவாக திருநெல்வேலியில் வந்து இது மாதிரியான சாதிய மோதல்கள் வந்து பல காலங்கள்லாம் நடந்திருக்குது. 98 கலவரமாக இருக்கலாம், அதுக்கு பிறகு நடந்த சாதிய மோதல்களாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வந்து அது வந்து சிறார்களை, அதுவும் மாணவர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப அதிகரிச்சிருக்கிற ஒரு சூழல் தான் இந்த சின்னத்துரையினுடைய சம்பவம் காட்டுது. இது வந்து பொது சமூகத்துல ரொம்பவே அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா நடந்திருக்குது. உங்க ஏரியால வேற யாருக்காவது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா? நடக்கும், கண்டிப்பா நடக்கும். இதோட லாஸ்டும் கடைசியமா இருக்கணும். இது வந்து இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு? இதுக்கு முன்னாடி சண்டை போட்டுருக்கானுவோ, பசங்களை அடிச்சிருக்கானுங்க, ஸ்கூல் பிள்ளைல பள்ளிக்கூடம் போகாம விரட்டி இருக்கானுவோ, அதெல்லாம் செஞ்சிருக்காங்க மக்கள். ஆனா எங்க ஏரியா விட்டு தள்ளி செஞ்சிருக்கானுவோ, மஞ்சங்கோலம் மொரால் குடிச்சிருக்கலாம் அந்த பசங்கள்லாம் சேர்ந்து. இது வந்து சமூகம் நடந்தது எங்க ஏரியாவில், பெருந்தூர்ல. சக மாணவருக்கு உங்களை மாதிரி மத்த யாருக்கு நடந்திருக்கு அவங்க ஸ்கூல்ல? நடந்திருக்கு. அப்பெல்லாம் டீச்சர்ஸ் என்ன பண்றாங்க? டீச்சர்ஸ் அவங்களும் ஏசுவாங்க, அப்புறம் அதோட சரி, பெருசா ஒன்றும் நடவடிக்கை இல்லை. இந்த மாதிரி பசங்க பண்றாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு வச்சு என்னைக்காவது பேசி ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கணும், அப்படி இருக்கணும், வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஏதாவது டீச்சர்ஸோ இல்லை ஹெட் மாஸ்டரோ இல்லை வேற யாருனாலும் பேசி நீங்க பாத்திருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ரொம்ப இப்படி ஏன் சேட்டை பண்றீங்க அப்படி சார்லாம் கேட்காங்க, அதெல்லாம் பார்த்துருக்கேன்.
ஜாதி இல்லாமல் தான் நல்லா இருந்துருக்கும். ம். சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாம் கயிறு கடி இப்படி இருப்பாங்க. ம். என்னென்ன கயிறுக்கு இந்த ஜாதி? ஆமா. ஓ, நீங்க அந்த மாதிரி ஏதாவது கயிறு ஏதாவது கட்டி இல்ல இல்ல கட்டல? இல்ல. நீங்க எந்த இடத்துல உங்க ஜாதியை வெளிப்படுத்த விரும்பல? நான் மற்ற ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் வேற ஜாதி கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தேன், அதனால அந்த மாதிரி எதுவும் பண்ணல. அந்த கயிறை வந்து கட்டக்கூடாது. அந்த பசங்களும் யாருக்குமே எந்த கட்சிக்காரங்களுக்கு வந்து அந்த கயிறை கட்டக்கூடாது, ஒழிக்கணும் அந்த கயிறை வந்து. அது ஒழிச்சா தான் திருந்த முடியும் பசங்கள் வந்து. அதுக்கு மேலும் மேலும் கயிறை கட்டினா இவங்க வந்து அருவா தான் எடுப்பாங்கன்னு வந்து அதை குறைச்சி மாற்றமே கிடையாது அதில் வந்து. இந்த கயிறு கட்டுறது ஆமாம், அது ரொம்ப ரொம்ப வறுமை. அந்த சாதியை விட்டு கொடுக்காம அவங்க அந்த கயிறை மாறி மாறி கட்டிக்கிட்டே இருக்காங்க. டீச்சர்ஸுமே கட்டுதாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் கட்டுதாங்க. அது இதுல ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். ஸ்டூடெண்ட் பாருங்க எல்லாமே பச்சை கயிறு கட்டுதாங்க, டீச்சர் மாதிரி சோப்பு கயிறு கட்டுறாங்க. அது கெட்டவே கூடாது. அந்த கயிறு ஒழிச்சாதான் நம்ம மக்கள் வந்து முன்னேற முடியும். அவங்ககிட்ட இருந்து வெளிப்படுத்தியும் நம்ம வெளியும் நல்லா சாகாம அலையலாம். நம்ம வந்து நம்ம மக்களை விட்டு ஒளிப்படுத்தலாம். இதே மேலும் மேலும் தொந்தரவு தான் ரொம்ப கஷ்டம், மீண்டும் முடியாது. அவங்க வந்து மீண்டும் விட மாட்டாங்க அந்த மக்கள் வந்து. என்ன அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். அந்த வந்து அந்த கயிறு தான் ஃபஸ்ட்ல காரணம் மக்களுக்கு. கஞ்சா ஒன்று, இந்த கயிறு ஒன்று, இந்த ரெண்டும் இல்லாமல் குடிக்காங்களா அதுதான் ஒன்று கேடு. பிள்ளைகளுக்கு விளக்கான பிள்ளைகளே குடிக்காங்க சாரையும். அம்மா அப்பாவோட கண்டிஷன் பண்ணா தூக்க தொங்குதாங்க, நான் படிக்கணும் ட்ரெயினில் விழுதாங்க. அதெல்லாம் மேல் மேலும் விழக்கூடாது. நல்லா படித்து நம்மள மாதிரி முன்னேறணும்னு நினைக்கணும் பசங்க. அது நினைக்க மாட்டேங்குது மக்கள். அது என்ன செய்ய பசங்களா? பள்ளிகளிலே கயிறு கட்டுறது நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு சாதி பையனும் ஸ்கூல் என்ட்ரன்ஸ்லேயே கையை காட்டி என்ன கயிறுன்று அடையாளப்படுத்துகிற நடைமுறை இங்கே இருக்குங்கிறது பெரிய அளவுக்கு ஆய்வுகளில் வெளியே வந்துருக்கு. 5 விரலை தூக்குனா ஒரு ஜாதி, ஷூ போட்டால் ஒரே கலரில் ஷூ போட்டால் அது ஒரு ஜாதி. இப்படியெல்லாம் பல அடையாளங்கள் பள்ளிகளில் இருக்குது என்று நம்ம இப்போ ஆய்விலே நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அது மட்டுமல்ல, இப்போ கூட நான்குநேரி பக்கம் ஆரம்ப பள்ளி டீச்சர்ஸ், பெண் ஆசிரியர்கள், ஒரு தலித் ஆசிரியை 2 பிற்படுத்தப்பட்ட சாதி ஆசிரியர்கள் சேர்ந்து தாக்கியிருக்காங்க. ஒரு 15 நாளைக்கு முன்னால் நடந்தது. ஆசிரியர்கள்டையும் சாதிய மனோபாவம், காவல்துறையுடைய சாதிய மனோபாவம், பொது வழியில் அரசியல்வாதிகள் பயன்படுத்துகிற சாதிய அடையாளங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த இளம் தலைமுறை மத்தியில் சாதிய மனோபாவத்தை கெட்டிப்படுத்துறதுக்கு பயன்பட்டுருங்கிறத பார்க்கணும். கயிறு கட்டி சாதியை வெளிப்படுத்தும் எண்ணம் பள்ளி குழந்தைகளிடமும் கல்லூரி இளைஞர்களிடமும் எப்படி வருது? இந்த எண்ணத்தின் மூலமாக யாருக்கு லாபம்? வெறுமனே குடும்பம் வாயிலாக மட்டுமே தான் சாதிய எண்ணங்கள் கட்டமைக்கப்படுகின்றனவா? இது மாதிரியான பள்ளி கல்லூரிகளில் இருக்கக்கூடிய சாதி மோதல்கள் வந்து திட்டமிட்டு உருவாக்கப்படுது. சாதி வெறி, சாதிக்கு உண்டான பெருமை வந்து பல பேரால், பல அமைப்புகளால் திட்டமிட்டு உருவாக்கப்படுது. பள்ளி கல்லூரிகள் ஆசிரியர்களை உருவாக்குறாங்க. நான் நிறைய உதாரணம் சொல்லலாம். ஒரு கல்லூரிகளில் இந்த பையன்கிட்டலாம் நீ என்ன பேசிட்டு இருக்கிற, இதெல்லாம் இவங்கூடலாம் நம்ம பேசக்கூடாதுன்னு ஒரு ஆசிரியரே சொல்லக்கூடிய ஒரு மோசமான நிலைமை இன்னைக்கு வந்து கல்வி வளாகங்களில் இருந்துக்கிட்டு இருக்குது. அதோட ஒரு மோசமான ஒரு விளைவு தான் சின்னத்துரை தாக்கப்பட்ட ஒரு சம்பவம். இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் அதுவும் இதுவரை பார்த்துராத சாதி மோதல்களில் ரொம்பவே வித்தியாசமானது. ஏன்னா அதில் ஈடுபட்ட பசங்க வந்து ஏதும் அறியாத இளம் சிறார்கள். அவங்களுக்கு எப்படி இது மாதிரியான ஒரு சாதிய எண்ணோட்டம் வந்திருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி. மேக்சிமம் இதை வந்து உள்ளூர் பண்ணையார்களும் உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு முதலாளிகள் என்கிற முறையிலையும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் இதில் இருக்குது. எல்லா கட்சிக்கும் அதில் பங்கு இருக்குங்கிற மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இதை தூண்டு விடுகிறவர்கள் என்பவர்கள் இந்த சிறுவர்கள் மத்திய இந்த சீரார் இந்த கொலைகளில் பயன்படுத்தப்படுகிறார்கள், அதுவும் திட்டமிட்டு நடக்குதோ என்ற அச்சத்தை ஏற்படுத்திடும். அவங்கன்னா வழக்கில் வராது, கேஸ் நடக்காது, அவர்கள் வந்து சிறுவர்கள் என்கிற முறையில் விடுதலையாக வாய்ப்பு இருக்குது. ஆகவே இவர்களுக்கு தேவையான இடங்களில் சிறுவர்களை பயன்படுத்துகிற நடைமுறை இந்த பகுதியில் அதிகரிச்சிருக்குங்கிற முறையில் தான் பத்திரிகைகளும் இதை குறித்து ஆய்வு செய்கிறவர்களும் சொல்கிறாங்க. குறிப்பாக ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று இல்லாமல் அத்தனை கட்சிகளும் தேர்தல் சமயங்களிலே நம்ம பார்க்குறோம். சாதி ரீதியாக எவ்வளோ ஓட்டு இருக்குது, எந்த ஓட்டுக்கு யாரை பயன்படுத்தணும், கிராமங்களில் சாதி ரீதியான தலைவர்களை யாரை பயன்படுத்தணும் என்ற நடைமுறை அது அதனுடைய அரசியலுக்காக இது பயன்படுத்தப்படுகிறதுங்கிறது தான் சொல்ல வேண்டியது. கட்டிட்டு அந்த பசங்க போய் ஸ்டேஷனில் அவங்கள பிடிச்ச பிறகு எந்த ஒரு சலனமும் இல்லாமல் சாதாரணமாக உட்காந்து சிரித்து பேசிகிட்டு இருந்ததை பல பேர் பார்த்ததா சொல்கிறாங்க.
நாங்களும் போய் அந்த ஏரியாக்குள்ள முயற்சி பண்ணி பார்க்கும்போது அங்கே அது எந்த விதமான ஒரு அதிர்வலையும் ஏற்படுத்தலை. ஏன்னா தமிழ்நாட்டில் சின்னத்துரையினுடைய சம்பவம் வந்து ஒரு பெரிய எல்லாரையும் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கின ஒரு சம்பவம். ஆனா அந்த ஊருக்கு போய் பார்க்கும்போது அது அது எந்த ஒரு பெரிய சலசலப்போ இல்லாம இருந்தது. ஆனா அதுக்கு பிறகுதான் பிரச்சனையோட தீவிரம் ஏற்படுத்துது. அந்த பசங்கள வந்து பார்த்தீங்க. அவங்க பார்க்கும்போது அந்த குற்ற உணர்வே இல்லாம அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. அவங்க கிட்ட ஏதோ ஒரு வகையில உங்களால அப்ரோச் பண்ண முடிஞ்சுச்சா? அதுக்கான முயற்சி எதுவும் எடுத்தீங்களா? அது என்ன நிலைமையில இருக்கு? ஏன்னா அவங்களும் சிறார்கள் தான் ஒரு பக்கம். அவங்கள என்ன மாரியா திருத்துறதுக்கோ, இல்லாட்டி என்ன முயற்சி நம்ம எடுத்துட்டு இருக்கோம்? இந்த சாதி ரீதியான பிரச்சனைகள்ல நாம வந்து பாதிக்கப்பட்டவர்களோடு உரையாடுவது, பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பது என்பது ஒரு விஷயம். இன்னொரு தரப்பு எதிர் தரப்பினிடம் விவாதம் நடத்த வேண்டியது என்பதில் நாம் அவருடைய கருத்தியல் ரீதியான மாற்றத்தை உருவாக்குவதற்கான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியது என்பது மிக அவசியமான ஒன்று. நாங்க இந்த சம்பவத்துல பார்த்ததுல நாங்க சில முயற்சிகளை எடுத்தோம். அந்த 2 மாணவர்கள், இவரோட படித்த 2 மாணவர்களுடைய அம்மாவை சந்திச்சோம். அவங்க வந்து இரவு நேர இட்லி கடை நடத்துகிற ஒரு குடும்பம் தான். அவங்க வந்து இப்படி அநியாயமா போயிட்டானே என்று வருத்தப்பட்டு தான் நம்மளோடு பேசினாரு. ஆனால் இந்த 2 மாணவர்களோடு அவன் ஒரு வார்த்தை கூட அவர்கள் செய்தது சரி என்று நம்புகிறார்களே தவிர, இது தவறு என்று அவர்கள் நினைப்பதை உருவாக்க முடியவில்லை என்பதுதான் நான் அந்த வரைக்கும் நாங்கள் மட்டும் பார்க்கல, பல பேரை அனுப்பி பேச முயற்சி பண்ணி ஏன் இப்படி செய்தார்கள் என்று பேசுகிற போது அனைவரும் திரும்பி வந்ததாகத்தான் இதே கருத்தை தான் சொல்கிறதா நான் உணர்றேன். பொதுவாக அவங்க இளம் வயதில் அந்த அந்த பிடிக்கிற ஒரு கருத்து, கவி பிடிக்கிற ஒரு கருத்து அவர்களை எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு கொலை குற்றவாளியாக மாற்றிருக்குங்கிறத இந்த சம்பவத்திலே நம்மளால் பார்க்க முடியுது. இது ஒரு நீண்ட போராட்டம், அவர்களோடு நம்ம நடத்த வேண்டிய போராட்டம் இதோடு முடிச்சிடாது. அதுக்கு அடுத்து இதை வந்து இந்த சாதிய ஆதிக்கம் செலுத்துகிறவர்கள் அதை அவர்கள் இயல்பாக வெறும் கருத்து பிரச்சாரத்தின் மூலம் மட்டும் விட்டு கொடுத்து விடுவார்கள் என்று நம்ப முடியாது. அரசு அதற்கான தண்டனையை உறுதிப்படுத்த வேண்டும். இப்போ கூட நெல்லை மாவட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஒரு 51 பட்டியலின மக்கள், இளைஞர்கள், பெண்கள் உள்ளிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கார். ஒரு வழக்கில் கூட தண்டனை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. காலதாமதம், நீதிமன்றத்தில் இழுத்தடிப்பு. இப்போ கூட திருநெல்வேலி பிசிஆர் கோர்ட் நீதிபதி 2 வருஷத்தில் 1 வருஷம் ஆப்சன்ட் லீவ், வேற ஆள் போடலை. இதான் நிலைமைன்னு சொன்னால் அரசு இதை எப்படி பார்க்குங்கிற கேள்வி இருக்கு. இது வந்து சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டியது இருக்கு. அரசு, காவல்துறை அவர்களுக்கு இருக்கக்கூடிய சாதிய மனோபாவம், பிசிஆர் வழக்கு பதிவு செய்வதற்கே பல போராட்டத்தை நடத்த வேண்டியது. இங்கே சிவந்திப்பட்டிங்கிற ஒரு ஊரில் ஒரு ஒரு இளைஞன் ரோட்டில் சைடில் நடந்து போகிற போது பக்கத்தில் இன்னொரு சாதியை சார்ந்த ஆதிக்க சாதியை சார்ந்த 4 பேர் வந்து கிரிக்கெட் மட்டையால் தலையில் அடிச்சிடுறாங்க. அவன் எதுக்கு அடித்தோம்னே தெரியாது, விழுந்து கிடக்கிறான். அங்கே மருத்துவமனையில் போய் பார்க்குற போது அவன் அதிர்ச்சியை தவிர ஒன்றுமே இல்லை. ஏன் அடித்தான், யார் அடித்தான், ஒன்றும் இல்லை. விசாரித்தா இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 4 பேர் ஆதிக்க சாதியினர் தான் தாக்கியிருக்காரு. காவல்துறையிட்ட பேசுனா அதுக்கு என்னங்க ஆதாரம், யாரை வச்சு சொல்கிறீங்க? பிசிஆர் வழக்கெல்லாம் போட முடியும். நெல்லை மாவட்டத்தில் பிசிஆர் வழக்கு பதிவு செய்யப்படுவதும், பதிவு செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பதிலும் அரசும் போலீஸும் ஆதிக்க மனநிலையில் இருக்கிறது என்பதை நான் வெளிப்படையாக இந்த அரசுக்கு சொல்ல விரும்புகிற செய்தியாக பார்க்கிறேன். சாதி எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் போகும் அப்படி. நீங்கள் வந்து 96, 97 சாதி கலவரத்தில் ஒரு 271 பேர் நெல்லை மாவட்டம், ஒன்றுபட்ட நெல்லை மாவட்டம், தென்காசி உள்ளிட்டு இங்கே 270 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஏராளமான பேர் அப்பாவிகள் அதில் கொல்லப்பட்டிருக்காங்க. இங்கே ஒரு எண்ணிக்கை, அங்கே ஒரு எண்ணிக்கைங்கிறது இது தொடர்ச்சியாக இந்த பகுதிகளில் வன்கொடுமைகளும் சாதிய பாகுபாடுகளும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குங்கிறதுக்கு, கெட்டிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் காரணமாக அமையுதுங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து திருநெல்வேலியில் சின்னத்துரை அப்படின்ற மாணவரை தாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி தமிழகத்தில் சாதிய ரீதியான மாணவர்கள் மீதான தாக்குதலை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? பொதுவாகவே வந்து கல்வி வளாகத்துக்குள்ளே படிக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரியான சாதிய
வன்கொடுமை தாக்குதல்களில் ஈடுபடுறது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது. சின்னதுரை மீது நடந்த தாக்குதலாக இருக்கலாம். அதேபோல் இன்னொரு மாணவன் எனக்கு முன்னாடி அமர்ந்திருந்தான், வந்து தன்னை விட ஒரு கீழ் சாதின்னு நினச்சிக்கிட்டு முதுகில் பிளேடை வச்சு கிழிச்சது, இந்த மாதிரியான பல்வேறு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அடிப்படையில் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு தெரியும், இதே தென் மாவட்ட பகுதியில் ஒரு டீச்சர் எஸ்எம்சி எலெக்ஷன் அப்போது ஒருத்தருடைய பையனுடைய அப்பா வந்து அந்த இதில் கேண்டிடேட்டாக பொறுக்கக்கூடாது, அதனால் உங்கள் அப்பாவை போட சொல்லு, அவங்களாம் வேற ஆளுங்க அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஃபோன் பேசினதை நம்ம பார்த்தோம். உடனே அந்த பையன் என்ன சொன்னால், அது எப்படி டீச்சர், எல்லோரும் சமம் தானே அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம வந்து பெருமையாக கொண்டாடணும். ஆனால் அதே விஷயம் இன்னொரு புறத்தில் எல்லோரும் சமம் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கத்தினால இந்த மாதிரியான வன்கொடுமை நிகழ்வுகளும் பள்ளி வளாகத்தில் நடக்கும். இதிலிருந்து நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால், சாதியே வந்து சமூகமாகத்தான் இருக்குது. இப்போ ஆசிரியர்களிடத்துல சாதி இருக்குது, அந்த ஆசிரியர்கள்ட்ட இருக்கக்கூடிய சாதி மாணவர்கள்ட்ட எதிரொலிக்குது. மாணவர்களுக்கு குடும்பத்தின் மூலமாக சாதி என்பது கற்றுத்தரப்படுகிறது. அதை ஆசிரியர்களுடைய ஆதரவோடு அந்த மாணவர்கள் கல்வி வளாகத்திற்குள்ளே வளர்த்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஆனால் ஒரு கல்வி என்பது மனித மாண்பை வளர்த்தக்கூடிய, அறிவியல் மனப்பான்மை வளர்த்தக்கூடியதாக கல்வி என்பது இல்லாததனுடைய விளைவு தான் இந்த மாதிரியான சாதிய சிக்கல்களிலிருந்து மாணவர்கள் வெளியே வராமல் சாதிய பெருமை பேசக்கூடியவர்களாக மாறி இருக்கக்கூடிய பின்னணி என்பது அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தெடுக்காத அறிவியல் தன்மையற்ற இந்த கல்வி முறை தான் அதற்கான அடிப்படையான காரணம். எது கல்வி வளாகத்தில் மாணவர்களுக்கு தேவையோ அதை இந்த அரசு நிர்வாகம் வந்து அனுமதிப்பதில்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, படிக்கிற பசங்களுக்கு எதுக்கு சங்கம், படிக்கிற பசங்களுக்கு எதுக்கு அரசியல்னு கேட்கக்கூடிய ஆசிரியர்கள், படிக்கிற பசங்களுக்கு எதுக்கு சாதி, படிக்கிற பையனுக்கு எதுக்கு சாதி அடையாளத்தினால கயிறு திலகம்னு கேட்கறது இல்லை. அப்போ இங்கே இந்த சமூகத்திற்கு தேவையற்ற சாதியை ஆசிரியரும் பேசுகிறாரு, மாணவர்களும் அதை பேசுகிறான், அது வளர்க்கப்படுகிறது. சமூகத்திற்கு தேவையான சமத்துவ சமூகம் அடைவதற்கான அரசியல் என்பது ஆசிரியரும் பேசக்கூடாது, மாணவனும் பேசக்கூடாது என்கின்ற கல்வி வளாக சூழ்நிலை தான் இதற்கு வந்து இந்த சாதியை மறுக்கக்கூடிய இடத்தை நோக்கி மாணவர்களை நகர்த்தாமல் இருப்பதற்கு அடிப்படையாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மார்க் எடுத்துட்டு நீங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்க, என்ன கருத்து சொன்னீங்கன்னா அந்த பசங்களும் படிக்கணும்னு சொன்னீங்க. எதனால அப்படி சொன்னீங்க? உங்களுக்கு ஏன் அப்படி தோணுச்சு அந்த நேரத்தில்? அப்புறம் மறுபடியும் அவங்களும் எல்லாரும் நல்லா மேலே வரணும், அப்படின்னா தான் ஒற்றுமையாக இருக்க முடியும், இதே மாதிரி நடக்கக்கூடாது. சின்னதுரை இதை கடந்து வந்து இன்னைக்கு ஒரு சாதனை இருக்காரு. ஒரு பிள்ளையா உங்களுக்கு சின்னதுரைக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, என்ன எப்படி பாக்குறீங்க சின்னதுரை? சின்னதுரை நல்ல பிள்ளை மாதிரி உங்களை மாதிரி பார்த்து நல்லா படிக்க வச்சு நல்லா ஒய்த்திருந்த இடத்துல கலெக்டராக ஆகணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன் நானும். என்ன ஆசை. இப்போ அதுக்கு அடுத்து பாப்பா எப்படி படிச்சிருக்காங்க? பாப்பா நல்லா படிச்சிருக்கா, இன்னும் படிக்கணும், மேல மேல படிக்க வச்சு அவர் டாக்டர் ஆகணும்னு சொல்லியிருக்கா, கனவு கண்டுகிட்டு இருக்கா. சின்னதோட அதை செஞ்சிருவாரு, கண்டிப்பா செஞ்சிருவாரு. வாசிக்கிற ஹாபிட் இருக்கா? புத்தகம் இருக்கு. என்ன புத்தகம் படிச்சிருக்கீங்க? அம்பேத்கர் வரலாறு, வேற நிறைய கதை புத்தகம்லாம் படிச்சிருக்கேன். அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு படிச்சிருக்கீங்க? ஃபுல்லாக படிச்சு முடிச்சிட்டிங்களா? முக்கால்வாசி வந்துட்டேன். அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு படிச்சு அது வந்து உங்களுக்கு ஞாபகம், அந்த புக்கு எடுத்ததும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? அம்பேத்கர் நிறைய படிச்சிருக்காங்க, அதுதான் ஞாபகம். நீங்களும் நிறைய படிங்க. சரி. வேலைக்கு போகிறதுக்கு நிறைய நேரம் இருக்கு. சரி.